இன்று நீங்கள் வங்காள விரிகுடாவின் கரையில் நின்று அந்த நீல நிற அலைகளை பார்க்கும்போது அவை வெறும் தண்ணீராக மட்டுமே உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதே அலைகளுக்கு சில அடி ஆழத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே வியக்க வைத்த ஒரு பிரம்மாண்டமான மாநகரம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யாராலும் மறுக்க முடியாத பேரதிர்ச்சி தரும் உண்மை. இன்று நாம் காணும் சாதாரண மீனவ கிராமமான பூம்புகார் ஒரு காலத்தில் எகிப்து, ரோம் மற்றும் கிரீக்கம் போன்ற நாடுகளின் வணிக கப்பல்கள் வரிசையாக வந்து நின்ற ஒரு சர்வதேச துறைமுகம். காவிரி ஆறு கடலில் கலக்கும் அந்த இடத்தில் வானளாவிய மாட மாளிகைகளும் இரவு பகலாக இயங்கிய அங்காடிகளும் உலகின் பல மொழி பேசும் மக்கள் நடமாடிய வீதிகளும் இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த ஒட்டுமொத்த நாகரிகமும் தடயமே இல்லாமல் கடல் நீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. இது ஏதோ பாட்டி சொன்ன கதையல்ல. சங்க இலக்கியங்களும் நவீன கடல்சார் தொல்பொருள் ஆய்வுகளும் ஆவணப்படுத்திய நிதர்சனமான வரலாறு. சிலப்பதிகாரம் இந்த நகரின் செல்வச் செழிப்பை பற்றி பேசும்போது அங்குள்ள மக்கள் கடல் கடந்த வணிகத்தில் ஈட்டிய லாபத்தால் இந்திரனைப் போல வாழ்ந்ததாக குறிப்பிடுகிறது. ஆனால் அதே சிலப்பதிகாரம் இந்த நகரின் அழிவை பற்றியும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. கடல் பொங்கி வந்து இந்த நகரை விழுங்கும் என்று அன்று கணிக்கப்பட்டது போலவே இன்று அந்த பெருநகரம் மணலுக்கும் நீருக்கும் அடியில் புதைந்து கிடக்கிறது. நாம் இன்று பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் கூட இல்லாத அந்த காலத்தில் கடலுக்கு நடுவே பிரம்மாண்டமான சுவர்களை எழுப்பி கப்பல்கள் வந்து செல்ல தூர்வாரப்பட்ட கால்வாய்களை அமைத்த தமிழர்களின் பொறியியல் அறிவு வியக்கத்தக்கது. இன்று நாம் பெருமையாக பேசும் எந்த ஒரு நவீன நகரத்திற்கும் சளைக்காத ஒரு கட்டமைப்பை பூம்புகார் கொண்டிருந்தது. ஆனால் இவ்வளவு வலிமையான ஒரு நகரம் எப்படி ஒரு சில மணி நேரங்களில் மாயமானது? அது ஒரு ஆழிப் பேரலையா அல்லது தொடர்ச்சியான கடல் மட்ட உயர்வா? பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடந்த இந்த இரகசியத்தை சமீபத்திய கடலடி ஆய்வுகள் ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளன. மண்ணுக்குள் புதைந்த மாயாவரம் அல்ல இது. நீருக்குள் மறைந்த நம் முன்னோர்களின் வியர்வை சிந்தி உருவாக்கிய ஒரு இரத்தமும் சதையுமான வரலாறு. இந்த தேடல் வெறும் ஒரு நகரத்தை பற்றியது மட்டுமல்ல, தமிழர்களின் தொலைந்து போன ஒரு பொற்காலத்தை பற்றியது. நம்முடைய வரலாற்று புத்தகங்களில் சில வரிகளில் கடந்து போகும் பூம்புகார் உண்மையில் ஒரு உலகளாவிய வர்த்தக மையமாக திகழ்ந்திருக்கிறது. தங்கம், முத்துக்கள் மற்றும் மிளகு மூட்டைகள் மலை போல குவிந்து கிடந்த அந்த துறைமுக வீதிகள் இன்று மீன்களின் வசிப்பிடமாக மாறிவிட்டன. காலச்சக்கரம் சுழன்றாலும் கடல் அலைகள் இன்றும் அந்த நகரத்தின் கதையை மௌனமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. பூம்புகார் ஒரு கட்டுக்கடை என்று சொன்னவர்களுக்கு பதிலடியாக இன்று நவீன தொழில்நுட்பங்கள் கடலடியில் ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆவணப்படம் அந்த மறைந்த நகரத்தின் மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்கப் போகிறது. பூம்புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் வெறும் ஒரு சாதாரண துறைமுக நகரம் மட்டுமல்ல, அது பண்டைய உலகின் பொருளாதார இதயமாக துடித்த ஒரு மகா நகரம். சிலப்பதிகாரத்தின் மறுஊர்ப்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் ஆகிய இரு பெரும் பிரிவுகள் இந்த நகரின் அபாரமான திட்டமிடலை நமக்கு இன்றும் வியக்கத்தக்க வகையில் விவரிக்கின்றன. மறுஊர்ப்பாக்கம் என்பது கடற்கரையை ஒட்டிய பகுதி. அங்குதான் உலகெங்கிலும் இருந்து வந்த வணிகர்கள் தங்கியிருந்தனர். யவனர்கள் எனப்படும் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தங்கள் நாட்டு மதுவகைகளையும் உயர்ந்த ரக குதிரைகளையும் கப்பல்களில் சுமந்து வந்து இங்குள்ள நறுமண மிளகு மற்றும் விலைமதிப்பற்ற முத்துக்களுக்காக பண்டமாற்று செய்தனர். அங்குள்ள அங்காடிகளில் பகல் நேர கடைவீதியான நாலங்காடியும் இரவு நேர கடைவீதியான அல்லங்காடியும் இடைவிடாது இயங்கின. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு 24 மணி நேர தூங்கா நகரமாக பூம்புகார் திகழ்ந்திருக்கிறது என்பது நம்மை மலைக்க வைக்கிறது. பட்டினப்பாக்கம் என்பது அரச குடும்பத்தினரும் பெரும் செல்வந்தர்களும் படை வீரர்களும் வாழ்ந்த மிக உயர்தரமான குடியிருப்பு பகுதி. அங்குள்ள வீதிகள் மிகவும் அகலமானவையாகவும் தேர்கள் தடையின்றி ஒன்றுடன் ஒன்று மோதாமல் ஓடும் வகையிலும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. சோழ மன்னர்களின் அதிகார மையமாக திகழ்ந்த இந்த நகரில் சுங்கச்சாவடிகள் மிக கடுமையான சட்டங்களுடன் இயங்கின. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் மீதும் சோழர்களின் புலிமுத்திரை இடப்பட்டு முறையான வரி வசூலிக்கப்பட்ட பின்னரே அவை நகருக்குள் விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டன. இது இன்றைய நவீன கால சர்வதேச சுங்கவரி அமைப்பிற்கு இணையான ஒரு நேர்த்தியான நிர்வாக முறையாகும். காவிரி ஆறு கடலில் கலக்கும் அந்த சங்கமத்திடத்தில் கப்பல்கள் எந்தவித சேதமும் இன்றி தங்க தடையின்றி வந்து செல்ல ஏதுவாக இயற்கையான நீர்நிலைகளை சோழர்கள் மிக லாவகமாக பயன்படுத்தினர். ஆனால் வெறும் இலக்கிய வர்ணனைகளாகவும் கவிதைகளாகவும் மட்டும் இருந்த இந்த தகவல்கள் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சிகளின் போது அசைக்க முடியாத உண்மைகளாக மெய்ப்பிக்கப்பட்டன.
1960களில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நடத்திய நிலப்பரப்பு அகழ்வாராய்ச்சியில் கீழையூர் மற்றும் பல்லவனீஸ்வரம் போன்ற பகுதிகளில் செங்கற்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான படகு துறைமுகம் கண்டறியப்பட்டது. இது ஒரு மாபெரும் அரைவட்ட வடிவிலான அமைப்பு. இதில் மிகப்பெரிய வணிக கப்பல்கள் கூட எளிதாக நிலைநிறுத்தப்பட்டு சரக்குகளை அதிவேகமாக ஏற்றவும் இறக்கவும் தேவையான வசதிகள் இருந்தன. இந்த துறைமுகத்தின் கட்டமைப்பு அன்றைய தமிழர்களின் சிவில் இன்ஜினியரிங் அறிவுக்கு உலகளாவிய ஒரு சான்றாகும். மேலும் அங்கு கண்டெடுக்கப்பட்ட ரோமானிய பொற்காசுகள், அலங்கார பானைகள் மற்றும் மணிகள் பூம்புகார் அன்றைய உலக வரைபடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத வர்த்தக தலமாக இருந்ததை ஐயமின்றி காட்டுகின்றன. கடல் கொண்ட இந்த நகரின் ஒரு சிறிய பகுதி இன்றும் நிலப்பரப்பில் எஞ்சி நின்று அதன் கடந்த கால பொற்காலத்தின் கதையை நமக்கு தொடர்ந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த பழைய கட்டுமானங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காலத்தில் இந்திய பெருங்கடலையே தன் வணிக கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு தமிழ் சாம்ராஜ்யத்தின் இரத்தமும் சதையுமான சாட்சியங்கள். நிலப்பரப்பில் கிடைத்த செங்கல் கட்டுமானங்கள் ஒரு தொடக்கம் மட்டுமே. பூம்புகாரின் உண்மையான பிரம்மாண்டமும் மர்மமும் ஆழ்கடலுக்குள் தான் புதைந்து கிடக்கின்றன. 1980 மற்றும் 90களில் தேசிய சமுத்திராய ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வுகள் உலக வரலாற்று ஆசிரியர்களையே வியப்பில் ஆழ்த்தின. நவீன சோனார் தொழில்நுட்பம் மற்றும் ஆழ்கடல் நீச்சலடிப்பவர்கள் உதவியுடன் கடற்கரையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் விரிவான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அங்கு சுமார் 75 அடி ஆழத்தில் மனிதர்களால் செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான கற்கால சுவர்கள் மற்றும் வட்ட வடிவிலான கிணறுகள் போன்ற வியப்பத்தக்க அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை இயற்கையாக உருவான பாறை அமைப்புகள் அல்ல, மாறாக மனிதர்கள் திட்டமிட்டு செதுக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி உருவாக்கிய மிக வலுவான கட்டுமானங்கள் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. குறிப்பாக கடலடியில் கண்டெடுக்கப்பட்ட யூ வடிவிலான ஒரு மாபெரும் கல் கட்டுமானம் ஒரு காலத்தில் கப்பல்களை பிணைக்கும் தூணாகவோ அல்லது மாலுமிகளுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கத்தின் அடித்தளமாகவோ இருந்திருக்கலாம் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிலப்பதிகாரம் வர்ணிக்கும் கடல் மேல் விளக்கு என்பது இதுதானா என்ற கேள்வி எழுவது இயல்பே. கடலடியில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள் மற்றும் கல் நங்கூரங்களை கார்பன் காலக்கணிப்பு முறைக்கு உட்படுத்திய போது அவை கிபி 1 மற்றும் 2 நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்பது உறுதியானது. இது சங்க இலக்கியங்கள் கூறும் பூம்புகாரின் காலகட்டத்துடன் மிகச் சரியாக பொருந்துகிறது. இதன் மூலம் பூம்புகார் என்பது வெறும் கற்பனை காவியம் அல்ல, அது மண்ணிலும் நீரிலும் தடம் பதித்த ஒரு நிஜமான நாகரீகம் என்பது உலகிற்கு உறக்கச் சொல்லப்பட்டது. கடலடியில் இன்றும் புதைந்து கிடக்கும் இந்த சிதைந்த கோபுரங்களும் நீண்ட தெருக்களும் ஒரு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்ததற்கான மௌன சாட்சிகளாக இருக்கின்றன. இவ்வளவு ஆழத்தில் இத்தனை பெரிய கட்டுமானங்கள் இருப்பது அந்த நகரம் எவ்வளவு பெரிய பரப்பளவில் பரவியிருந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. நில அதிர்வுகளாலோ அல்லது கடல் மட்டம் மெல்ல மெல்ல உயர்ந்ததாலோ இந்த பெருநகரம் தன் பொலிவை இழந்து நீருக்குள் மூழ்கத் தொடங்கியிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள் புதிய படங்களை எடுக்கும் போதும் தமிழர்களின் கட்டிடக்கலை நுட்பம் இன்று இருப்பதை விடவும் எவ்வளவு முன்னேறி இருந்தது என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது. கடலடி புலனாய்வு என்பது வெறும் தேடல் மட்டுமல்ல, அது வரலாற்றால் மறைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நாகரிகத்தின் முகவரியை மீட்கும் ஒரு புனிதமான பயணம். இந்த ஆய்வுகள் பூம்புகார் ஒரு சர்வதேச வர்த்தக மையம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. பூம்புகார் நகரம் ஒரு நாளில் அழிந்ததா அல்லது பல நூற்றாண்டுகளாக கடலால் மெல்ல மெல்ல விழுங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு நவீன அறிவியலும் நிலவியலும் இன்று வியக்கத்தக்க விடைகளை தருகின்றன. கடல்சார் ஆய்வாளர்கள் மற்றும் புவி பரப்பியல் நிபுணர்களின் கூற்றுப்படி கிபி 2 நூற்றாண்டில் இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆழிப்பேரலை அதாவது சுனாமி தாக்கியிருக்கக்கூடும் என்பதற்கான மிகச்சரியான நிலவியல் சான்றுகள் பூம்புகார் கடற்கரை பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன. மணிமேகலை காப்பியத்தில் வரும் ஒரு மிக முக்கியமான குறிப்பு இந்த நகரத்தின் பேரழிவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான புராண தகவலை தருகிறது. சோழ மன்னன் இந்திர விழா எடுக்க தவறியதால் கோபமடைந்த கடல் தெய்வம் காவிரி பூம்பட்டினத்தை கடல் நீரால் மூழ்கடித்ததாக அங்கே மிக உருக்கமாக கூறப்பட்டுள்ளது. இது ஒரு சமயம் சார்ந்த நம்பிக்கையாக பார்க்கப்பட்டாலும் இதன் பின்னால் இருக்கும் இயற்கை உண்மை என்னவென்றால் கடல் மட்டம் எதிர்பாராத விதமாக திடீரென உயர்ந்து ஒட்டுமொத்த நகரத்தையும் ஆக்கிரமித்ததே ஆகும். சமீபத்திய செயற்கைக்கோள் வரைபடங்கள் மற்றும் கடலடி ஸ்கேனிங் முறைகள் மூலம் பழைய காவிரி ஆற்றின் பாதையானது இன்று இருக்கும் கரையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் ஆழ்கடலுக்குள் நீண்டு செல்வது மிக தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பொருள் ஒரு காலத்தில் செழிப்பான நிலமாக இருந்த பெரும் பகுதி இன்று அலைகளுக்கு அடியில் புதைந்து போயிருக்கிறது என்பதாகும். குறிப்பாக 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது கடல் நீர் பல அடி தூரம் பின்வாங்கிய
தொடங்கிய அந்த அரிதான தருணத்தில் பூம்புகார் கரையில் சில நொடிகள் வெளிப்பட்ட மாபெரும் கல் கட்டுமானங்கள் மற்றும் பழங்கால செங்கல் சுவர்கள் அங்கு இன்னும் ஒரு முழுமையான மாபெரும் நகரம் புதைந்து கிடப்பதை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை உரக்க நினைவுபடுத்தின. இது ஏதோ ஒரு சிறிய மீனவ கிராமம் அல்ல, மாறாக இன்றைய நவீன வளர்ந்த நகரங்களுக்கு இணையான முறையான வடிகால் வசதி, பிரம்மாண்டமான நீர் சேமிப்பு தொட்டிகள் மற்றும் மிக அகலமான சாலைகளை கொண்டிருந்த ஒரு பக்காவாக திட்டமிடப்பட்ட மாநகரம். கடலடியில் கண்டெடுக்கப்பட்ட ரோம் நாட்டு மட்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் பானை ஓடுகள் இந்த நகரம் அழிந்த அந்த துரதிர்ஷ்டவசமான தருணத்தில் கூட உலகளாவிய வணிகத் தொடர்பில் உச்சத்தில் இருந்ததை ஆணித்தரமாக உறுதி செய்கின்றன. கடற்கரையிலிருந்து 30 முதல் 40 அடி ஆழத்தில் இன்றும் வரிசையாக காணப்படும் கருங்கல் தூண்கள் ஒரு காலத்தில் அங்கு வானலாவ நின்ற மாளிகைகளின் அசைக்க முடியாத அடித்தளமாக இருந்திருக்கலாம். இயற்கையின் பேரிரைச்சலுக்கும் சீற்றத்திற்கும் முன்னால் எவ்வளவு பெரிய மனித நாகரீகமும் தொழில்நுட்பமும் துச்சமானது என்பதற்கு பூம்புகார் ஒரு வாழும் உதாரணமாக இன்றும் நம் கண்முன்னே இருக்கிறது. இந்த நகரம் வெறும் மணலால் மட்டும் மூடப்படவில்லை, மாறாக தமிழர்களின் ஒரு இணையற்ற பொற்கால வரலாற்றையே தன்னுள் மிகவும் பாதுகாப்பாக பொதிந்து வைத்துள்ளது. பூம்புகாரின் வீழ்ச்சி என்பது வெறும் ஒரு துறைமுக நகரத்தின் முடிவு மட்டுமல்ல, அது ஒரு சகாப்தத்தின் முடிவு மற்றும் ஒரு மாபெரும் வணிகப் பேரரசின் மௌனமான மறைவு. இன்று நாம் அந்த அலைகள் மோதும் கரையில் நின்று அந்த நீலப்பரப்பை பார்க்கும்போது கடல் சொல்லும் பாடம் மிகவும் ஆழமானது. இயற்கையின் பேராற்றலுக்கு முன்னால் மனிதனின் மிகச்சிறந்த படைப்புகளும் அவனது மமதையும் எவ்வளவு பலவீனமானவை என்பதை பூம்புகார் நமக்கு தெள்ளத் தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு காலத்தில் உலக நாடுகளை தன் வணிகத்தால் கட்டிப்போட்ட ஒரு சர்வதேச மாநகரம் இன்று கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பவளப்பாறைகளுக்கும் ஒரு அமைதியான வீடாக மாறியிருப்பது வரலாற்றின் மிகப்பெரிய முரண். ஆனால் இந்த அழிவிலும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அடங்கி இருக்கிறது. பூம்புகார் மக்கள் அன்று எதிர்கொண்ட அதே கடல் மட்ட உயர்வையும் கணிக்க முடியாத பருவநிலை மாற்றத்தையும் தான் இன்று நவீன உலகமும் மீண்டும் எதிர்கொண்டு வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நாகரீகம் எவ்வளவு நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பதும் அது எப்படி இயற்கையால் ஒரே அடியில் ஆக்கிரமிக்கப்பட்டது என்பதும் இன்றைய நகர கட்டுமானவியலாளர்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெறும் கற்பனை கதைகள் அல்ல, அவை ஒரு உண்மையான வரலாற்று சாட்சியத்தின் இரத்தமும் சதையுமான குரல்கள் என்பதை இன்று அறிவியல் பூர்வமான கடலடி ஆய்வுகள் நிரூபித்துவிட்டன. அந்த பழைய பூம்புகார் மண்ணுக்குள் மறைந்திருக்கலாம், ஆனால் தமிழர்களின் கடல்சார் அறிவும் துணிச்சலும் ஈடுகிணையற்ற வணிகத்திறனும் இன்றும் நம் பண்பாட்டில் ஊறியிருக்கின்றன. பூம்புகார் இன்றும் கடலுக்கு அடியில் அமைதியாக காத்திருக்கிறது. ஒருவேளை வருங்கால தலைமுறையினர் இன்னும் மேம்பட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அதன் முழுமையான இரகசியங்களையும் புதைந்து கிடக்கும் கலைப்படைப்புகளையும் வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. பூம்புகாரின் கதை இன்னும் முடிந்துவிடவில்லை. அது அலையடிக்காத ஆழ்கடலின் இருளில் இன்னும் எழுதப்படாத ஒரு காவியமாக உறைந்து கிடக்கிறது. நாம் தொழில்நுட்பத்தில் எவ்வளவு முன்னேறினாலும் நம்முடைய வேர்கள் எங்கே இருக்கின்றன என்பதையும் இயற்கையோடு இயைந்த வாழ்வு எவ்வளவு முக்கியம் என்பதையும் நினைவூட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த மறைந்த நகரம் என்றும் நம் மனதில் ஒளிரும். கடல் கொண்ட அந்த பூம்புகார் தமிழினத்தின் அழியாத அடையாளம் மட்டுமல்ல, அது உலக நாகரீகத்தின் வரலாற்றில் ஒருபோதும் அழிக்க முடியாத ஒரு பொற்கால பதிவு. இன்று நாம் காணும் ஒவ்வொரு அலையும் அந்த பெருநகரத்தின் கதையை ஏதோ ஒரு இரகசிய மொழியில் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை செவிமடுத்து கேட்பதுதான் அந்த மாபெரும் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள்.